அன்பார்ந்தவர்களே, நம்ம பைபிள் படிக்கிறோம். we are learning பைபிள், just not reading பைபிள். அப்போ இந்த பைபிள் படிக்கும்போது சிலவங்களுக்கெல்லாம் தோணலாம், இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ எனக்கு என்ன உதவி? பைபிள் இதெல்லாம் ஃபாதர்ஸ் படிக்க வேண்டியது தானே, நமக்கு வேறு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம்ல சில டைமெல்லாம் தோணலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நுணுக்கமான விஷயங்களை ஏன் சொல்லிக் கொடுக்கணும்? சிலன்பார்ந்தவர்களே, எங்கு இறைவார்த்தை பறைசாற்றப்படுகிறதோ, எங்கு இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அங்கு விடுதலையின் ஆவியானவர் செயல்படுவார். நல்லா கவனிங்க. எங்கு இறைவார்த்தை பறைசாற்றப்படுகிறதோ, where the word of God is proclaimed, எங்கு இறைவார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, where the word of God is being taught, அங்கு விடுதலையின் ஆவியானவர் செயல்படுவார். டெலிவரன்ஸ் நடக்கும். அது நம்ம வெளிப்படுத்தணும்னு இல்லைங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல டெலிவரன்ஸ் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. நம்ம we were learning word of God. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது நடந்திருக்கும் கண்டிப்பாக. டெலிவரன்ஸ் நோய்களாக இருக்கலாம், காயங்களாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், கட்டுகளாக இருக்கலாம், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். சில டைம் அதை பற்றி நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். சில டைம் இந்த 4 நாளெல்லாம் உள்ளிருப்ப தியானத்துக்காக ரெசிடென்ஷியல் ரிட்ரீட்கெல்லாம் ஆளுங்க வரும் பொழுது சில பாவங்களை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் பாவ சங்கீர்த்தனத்தில் சிலவங்க உருக்கமாக வேதனையோடு வந்து அந்த பாவ சங்கீர்த்தனத்தை செய்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அந்த ஒரு வார்த்தை கூட அந்த பாவத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்போ அந்த டெலிவரன்ஸ் எப்படி நடந்தது? யார் சொல்லிக் கொடுத்தாங்க? ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் ஆகும் இங்கே கண்டிப்பாக. அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுமையாக உங்களுக்கு இந்த பைபிளை டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், எல்லாருடைய யூனிவர்சிட்டியோடைய யூடியூப் சேனல். we are teaching Bible, we take time, we take effort, we take stress in learning Bible and teaching Bible. ஏன்னா இது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் எங்களுக்கு தியாலஜியில் சொல்லிக் கொடுத்த விஷயம்லாம் கிடையாதுங்க. தியாலஜியில் 3.5 வருஷம். அந்த 3.5 வருஷத்தில் எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது? எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. தியாலஜி அப்படின்றது எல்கேஜி யூகேஜி மாதிரி தான். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் நாங்களே படிச்சுக்கணும். பேஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. ABCDEF, அதில் CAT சேர்ந்தா கேட், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தியாலஜி. 3.5 வருஷத்தில் முழு பைபிளெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். அப்புறம் நான் இந்த லைனில் இருக்கிறதுனால இதை அதிகமாக படிக்கிறேன். படிக்கிறதுனால எனக்கு கிடைக்கிற விடுதலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எவ்வளோ நாள் தான் அட்வைஸ்லேயே போகிறது? பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, குடிக்காதீங்க, சிகரெட் பிடிக்காதீங்க, எவ்வளோ நாள் தான் இதே சொல்லிகிட்டு இருக்கிறது? இதெல்லாம் நமக்கும் தெரியும், இதெல்லாம் கெட்டது தான். ஸோ நீங்கள் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் நம்ம நிற்கிறோம். ஸோ ஐ வாண்ட் டு டீச் பைபிள். அப்போ அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் எனக்கு அந்த ஃப்ளோ போயிட்டே இருக்குது. அழகாக எனக்கு குழந்தது போகுது, எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் அதை உள் வாங்குறீங்க. யூ ஆர் ரிசீவிங் இட், யூ ஆர் ரிசீவிங். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கோயிங் அவுட் ஃப்ரம் மீ. அப்போ அந்த ரிசப்ஷன் அழகாக அந்த ஒரு நல்ல நிலத்தில் விழணும். ஏன் நான் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, காலையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தது ரொம்ப மினிமமான விஷயம். இப்போ நான் போக போகிறது கொஞ்சம் ஆழமான விஷயம். அதனால தான் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறேன் நான். தூங்கிடாதீங்க. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா மத்தியானத்தில் இருக்கிறீங்க, லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதனால் இப்போ இருக்கும் பொழுது ஒரு டோசிங்க்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆசைப்பட்டு பைபிள் கேட்க வந்திருக்கிறீங்க, படிக்க வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் ஒரு வார்னிங், நம்ம கொஞ்சம் ஆழத்துக்கு போகிறோம். அந்த ஆழம் என்ன அப்படின்னா, நேற்று பாண்டிச்சேரியில் ஆரம்பித்த அந்த விஷயத்தை அதை நான் இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்மளுடைய லவ் டிவைன் மர்சி யூடியூப் சேனலில் கிடைக்கும். விசுவாசம், அதை பற்றி உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும். அந்த டாக்கு நேற்று பாண்டிச்சேரியில் கொடுத்தது தான், 1 மணி நேரம் கொடுத்தது. ஆனால் நான் ஃபுல்லாக இப்போ சொன்னேன்னா திரும்ப நமக்கு அந்த டைம் போகும். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் அந்த டாக் வரும். உன் விசுவாசம் உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கும் அப்படின்ற டாக் நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க, எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால் இந்த டாக் வரத்துக்குள்ளே
அந்த டாக் வந்துடும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ சொல்ல போகிற டாக். பட் ஸ்டில் உங்களுக்கு அது புரியறதுக்காக ஒரு இன்ட்ரோவில் ஆரம்பிக்கிறேன். நான் உன் விசுவாசம் உன்னை நலமாக்கும். நான் காலையில் இந்த டாக் ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு தகுதி இல்லை, ஆண்டவர் என்ன தகுதி ஆக்குறார். நான் ஏற்புடையவன் அல்ல, ஆண்டவர் என்னை ஏற்புடையவன் ஆக்குகிறார். ஐ எம் நாட் வர்தி, காட் இஸ் மேக்கிங் மீ வர்தி. ஐ எம் ஜஸ்டிஃபைடு, நான் ஏற்கப்படுகிறேன். இதற்கு காரணம் என்ன? எனது நம்பிக்கை. when I believe I become worthy. இதான் when I believe I become justified. when I believe I am healed. நான் நம்பும் பொழுது, யாரை நம்பும் பொழுது? இயேசுவை நம்பும் பொழுது. இயேசுவை என்னவாக நம்பும்போது? ஆண்டவராக, ஆண்டவர் மெஸ்ஸியாவும். அப்படின்னா ஆண்டவர் மெஸ்ஸியாமான இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று நம்பும்போது, நமக்காக பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தார் என்பதை நம்பும்போது. இதாங்க பாஸ்கல் மிஸ்ட்ரி, பாஸ்கா நிகழ்வு. இந்த திருப்பலியில், இந்த பலிப்பீடத்தில் நம்ம என்ன கொண்டாடுறோம்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இதை நீங்கள் நம்பும்போது, இதை நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் ஏற்புடையவராகுகிறீர்கள். ஏற்புடையவரான என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகிறீர்கள். when you believe Jesus Christ, that he was born for you, that he suffered for you, that he died for you, that he is risen for you, you become child of God. இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை கடவுளுடைய மகனா மகளா உங்களை மாற்றுது. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்பிக்கை உங்களை தகுதி உடையோர் ஆக்குது. நம்பிக்கை உங்களை மகனாக மகளாக மாற்றுகிறது. யார் மீதுள்ள நம்பிக்கை? இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை. என்ன என்ற நம்பிக்கை? அவரே என் ஆண்டவர், அவரே என் கடவுள், அவர் எனக்காக பிறந்தார், பாடுகள் பட்டார், உயிர்த்தார், மரித்தார், உயிர்த்தார். திருப்பலியில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். இதாங்க நம்பிக்கையின் மறைப்பொருள். நான் இதை நம்புகிறேன். இயேசு வர செகண்ட் கம்மிங் வர நான் அவரது இறப்பினை அறிக்கையிடுகின்றேன், உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றேன். இதை நான் நம்புகிறேன். இயேசு எனக்காக செய்ததை நான் நம்புகிறேன். இயேசு யாரோடு இணைந்து இதை செய்தார்? தூய ஆவியாரோடு இணைந்து செய்தார். இயேசு என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. இயேசு என்ன செய்தார்? பாடுகள், மரணம், உயிர்ப்பு வழியாக இயேசு என்ன செய்தார்? படைப்பு அனைத்தையும், மனிதர்கள் மட்டும் கிடையாதுங்க, படைப்பு அனைத்தையும் பிசாசனுடைய பிடியிலிருந்து மீட்டு தந்தையான ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. The whole creation is sanctified, is retrieved and given to God the Father. Who gave it? Jesus gave it. With whose help he did it? தூய ஆவியான். புரியுதுங்களா? அப்போ திருப்பலியில் இன்னொரு ஜெபம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன ஜெபம்? என்ன ஜெபம் ஞாபகம் வருது? இல்லை, என்ன ஜெபம் ஞாபகம் வருது? இல்லை, என்ன? தூய ஆவியாரோடு இணைந்து இயேசு செய்த செயல், தந்தையான ஆண்டவருக்கு அனைத்தையுமே ஒப்பு கொடுத்து உலகம் அனைத்தையும் படைப்பனத்தையும் தந்தையை மாட்சிப்படுத்த செய்தார். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. புரியுதுங்களா? அப்போ திருப்பலி என்னன்னு புரியுதா? தந்தையான ஆண்டவரை சுதனான் ஆண்டவரின் வழியாக
தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் மாட்சிப்படுத்துவது தாங்க திருப்பலி. ஹோலி மாஸ் சாக்ரிஃபைஸ். பலி ஒரு நம்பிக்கை உன்னை என்னவா மாற்றும்? மகனாக மகளாக மாற்றும். என்ன நம்பிக்கை? இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தார் என்று நம்பிக்கை. இதன் வழியாக படைப்பனைத்தையுமே தந்தையினுடையதாக திரும்ப மாற்றுகிறார். அப்போ படைப்பனைத்தும் தந்தையினுடையது தானே. இதில் யாராவது நடுவில் திருடிட்டு போனாங்களா? உலகம் எல்லாம் யாருடையது? ஆண்டவருடையது. உலகத்தை படைத்தது யாரு? ஆண்டவருடையது. அப்போ உலகம் யாருடைய கீழே இருக்கு? ஆண்டவர் கீழே இருக்கு. யாருடைய கீழே இருக்கு உலகம்? ஆண்டவருடைய கீழ், ஆண்டவருடையது தான். கரெக்டா? ஆனால் பிசாசு ஆண்டவருக்கு ஒரு சோதனை கொடுக்கும். 3வது சோதனை. 3 சோதனை இந்த டெசர்ட் பாலைவனத்தில் 3 சோதனை. அதில் 3வது சோதனை என்ன? என்னை நீ பணிந்து வணங்கினால் இந்த உலக அரசு அனைத்தையும் நான் உனக்கு தருகிறேன். யாருக்கு? இயேசுவுக்கு. திமிரில் இயேசுக்கிட்ட என்ன சொல்லுது? நீ என்னை பணிந்து வணங்கினால் நான் உனக்கு உலகத்தை தரேன், உலக அரசு தரேன். அப்போ உலகம் யாருடையது? கடவுளுடையதா பிசாசனுடையதா? கடவுளுடையது. அப்போ பிசாசு இது சொல்றது உண்மையா பொய்யா? பொய். பிரைஸ் தி லார்ட். உண்மையா பொய்யா? உலகம் யாருடையது? ஆண்டவருடையதா பிசாசனுடையதா? படைப்பு ஆண்டவருடையதா பிசாசனுடையதா? அப்போ பிசாசு சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையா? அப்போ பிசாசனுடையதா உலகம்? படைப்பனைத்தும் யாருடையது? ஆண்டவரது. பிசாசு இது சொல்றது முழுக்க முழுக்க உண்மைங்க. இதெல்லாம் பிசாசனுடையது. என்ன ஃபாதர் இப்படி சொல்லிட்டீங்க? பிசாசுக்கு கொடுக்கல. ஆண்டவர் அனைத்தையுமே படைத்து யார்கிட்ட கொடுத்தாரு? மனிதர்கிட்ட கொடுக்கல. மனிதர் யாரு? நாம கிடையாது. நான் எல்லாத்தையும் படைச்சு யார்கிட்ட கொடுத்தாரு? என்கிட்ட கொடுத்தாரு. ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. எல்லாத்தினுடைய மணிமகுடமாக மனுஷனை படைச்சிட்டு மனுஷன்கிட்ட கொடுத்தார். க்ரௌன் ஆஃப் கிரியேஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு உழைக்க சக்தியை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், நிலத்தை வாங்க காசு கொடுத்தார். மனுஷன் என்ன தெரியுமா பண்ணா? நல்ல நாள் பார்த்து நிலத்தை வாங்கினான். பிரைஸ் தி லார்ட். அதில் ஆண்டவர் காசை கொடுத்து சக்தியை கொடுத்து உழைக்க வல்லமையை கொடுத்து வீடு கட்டுறதுக்கான காசை கொடுத்தார். காசை வாங்கினானா வீடுக்கான ஃபவுண்டேஷன் நல்ல நாள் நல்ல நேரத்தை பார்த்து போட்டான். ஆண்டவர் கல்யாணத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தார். மனுஷன் தெரியுமா பண்ணா? நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணான். அதாவது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு, அவன் பிசாசுக்கிட்ட கொடுத்தான். புரிஞ்சுதுங்களா? இது எப்படி பிசாசுக்கிட்ட போச்சுன்னு? உங்கள் கல்யாணம் எப்படி பிசாசுக்கிட்ட போச்சுன்னு புரியுதா? உங்கள் வீடு எப்படி பிசாசுக்கிட்ட போச்சுன்னு புரியுதா? உங்கள் படிப்பு வேலை எப்படி பிசாசுக்கிட்ட போச்சுன்னு புரியுதா? இப்போ படைப்பனைத்தும் ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்தாரு. நீ யாருக்கிட்ட கொடுத்த? பிசாசுக்கிட்ட கொடுத்த. இப்போ படைப்பு யார்கிட்ட இருக்கு? குரங்கு கிட்ட கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. குரங்கு கிட்ட பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. அப்போது இந்த படைப்பு அனைத்துமே ஏசு என்ன பண்ணுறாரு? திரும்பவும் மனிதனிடமிருந்து வாங்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதாங்க கல்வாரி மலை. இதுதான் கல்வாரி மலை. இதை நீ நம்பும் பொழுது, ஏசு எனக்கு மீட்பு தந்தார் என்று நீ நம்பும் பொழுது, see, God is demanding only one thing from you, that Jesus can do it, Jesus did it for me என்று நீ நம்பும் பொழுது, God is demanding nothing from you. ஆண்டவர் உங்ககிட்ட பணம் கேட்கல, ஆண்டவர் உங்ககிட்ட நிலம் கேட்கல, ஆண்டவர் கிட்ட எதையும் கேட்கல. ஆண்டவர் ஒன்று தான் கேட்குறாரு, நீ என்னை நம்புறியா? என்னால் இதை செய்ய முடியும், நீ நம்புறியா? பாருங்க, இயேசுக்கு மினிமம் கேட்குறாருங்க. மினிமம். ஒரு டாக்டரால் செய்ய முடியும் நீ நம்புறேன், ஒரு என்ஜினியரால் செய்ய முடியும் நீ நம்புறேன், பஸ்ஸில் ஏறி உட்காந்தா ஒரு டிரைவரை நம்புறேன், ட்ரெயினில் ஏறி உட்காந்தா அந்த ட்ரெயின் பைலட்டை நம்புகிறேன், ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அந்த ஃப்ளைட் பைலட்டை நம்புகிறேன்,
ஆனால் இவ்வளோ நம்பிக்கையில் இருக்கிற நீ என்ன கண்மூடித்தனமாக நம்புறியா? எனக்கு ட்ரெயின் யாத்திரை ரொம்ப பிடிக்கும், பஸ்ஸை விட. நிம்மதியாக ஏறி தூங்கிடுவேன். அதனால் ட்ரெயின் ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி ஓட்ட போகிறான்னு தெரியாது, அடுத்த நாள் காலையில் போய் சேருவோமான்னு தெரியாது. இருந்தாலும் ட்ரெயின் யாத்திரை பிடிக்கும். ஏன்? ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம படுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதில். Praise the Lord. So we have the faculty to believe. But do you believe in God? If you believe, you are justified. If you believe, you become child of God. அப்போ திருப்பலியில் இந்த ஜெபம் என்ன? இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியானருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஒரு இறைவன் செய்த இந்த செயலை நீ நம்புகிறாயா? நம்புகிறாயா? அப்போ இந்த ஜெபத்துக்கு நீங்கள் சொல்கிற பதில் என்ன? ஆமேன். நம்புகிறேன் அப்படின்ற இன்னொரு வார்த்தை தாங்க ஆமேன். ஐ பிலீவ். ஐ பிலீவ்னு சொன்ன உடனே திருப்பலியில் அடுத்த பிரேயர் என்ன தெரியுமா? அடுத்த பிரேயர் என்ன? மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நீங்கள் இப்போ துணிந்து சொல்லுங்கள், அப்பான்னு கூப்பிடு. See, through belief you are becoming child. நீங்கள் நம்பும் பொழுது மகனாக மகளாக மாறுகிறீர்கள். இதுதாங்க faith, justification by faith. ரோமன்ஸனுடைய புக், ரோமையருடைய புத்தகம் நீங்கள் வாசிக்கும் பொழுது throughout the letter to Romans you will see this concept, justification by faith. புரியுதுங்களா நான் சொன்ன விஷயம்? இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால், நான் இயேசு செய்ததை நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது நான் மகனாக மகளாக மாறுகிறேன். இட் இஸ் a free gift. நான் எதையுமே செய்யல, எனக்காக ஒருத்தர் செஞ்சார் என்று நான் அவரை நம்பும் போது நான் மீட்படைகிறேன். He did not come for Christians. He did not come for Catholics. He came for child of God. He came for the human race. மனித குலத்திற்காக வந்தார். மனித குலத்தை கடவுளுடைய மகனாக மகளாக பிள்ளையாக மாற்றினார். இது அவருடைய பாடுகள் வழியாக, மரணம் வழியாக, உயிர் வழியாக செஞ்சாருங்க. இதை செய்த ஆண்டவர் உனக்காக இவரோடு அனைத்தையும் கொடுக்காமல் இருப்பாரோ? இன்னைக்கு நீங்க கேட்கிற விஷயத்தை கொடுக்காம இருப்பாராங்க? மீட்பை தந்த ஆண்டவர், மகனாக மகளாக மாற்றி தந்த ஆண்டவர், உன்னை திரும்பவும் மகனாக மகளாக மாற்றினவர். ஒரு மகனுக்கு மகளுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியாது. Just love him, blindly believe him, you will be justified by faith. Praise the Lord. Hallelujah. 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 Okay, justification by faith. Father, நான் இப்போ கடவுளுடைய மகளாயிட்டேன்ல ஃபாதர், ஆயிட்டீங்க. By baptism, when someone professed the faith for you, திருமுழுக்கில் உங்களுக்கு பதிலாக உங்களுடைய ஞான பெற்றோர் இந்த ப்ரொஃபஷன் ஆஃப் ஃபெய்த் செஞ்சாங்க. நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன். அப்படி தாங்க நீங்கள் கடவுளுடைய மகளாக மாறினீங்க. அப்போ அடுத்த ஒரு கேள்வி, மாறிட்டேன்ல ஃபாதர், இனி அப்படின்னா நான் நல்லவனா வாழணுமா வாழக்கூடாதா? பாப்டிஸ்டில் நீங்கள் கடவுளுடைய மகளாக மாறிட்டீங்க, சரியா? இன்றைக்கி உங்களுக்கு 50 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லவனா வாழணுமா வாழ வேண்டாம்? நீங்கள் மகளாக மாறிட்டீங்க. அப்போ உங்களுக்கு மோட்சம் ஓகே தானே? ஆண்டவர் மோட்சத்தை உங்களுக்கு வாக்குறுதி செஞ்சுட்டார்ல. அப்போ நீங்கள் 10 கட்டளை கீழ்ப்படியணுமா வேண்டாமா? நீங்கள் தான் மகளாக மாறிட்டீங்களே. ஆண்டவர் தான் உங்களை மகளாக மாற்றிட்டாரு நம்பிக்கையின் வழியா. பை ஃபெய்த் யூ ஆர் ஜஸ்டிஃபைட். ஏற்புடையவர் ஆக்கிட்டார், தகுதியோட ஆக்கிட்டார்ல. அப்போ 10 கட்டளை கீழ்ப்படியணுமா வேண்டாமா? பெற்றோரை பிள்ளைகள் கீழ்ப்படியணும், பார்த்தீங்களா? பிள்ளைகள் பெற்றோரை கீழ்ப்படியணும். பிள்ளைகள் கடவுளுக்கு கீழ்ப்படியணும். சரி, ஓகே, சரி. ஆனால் நீங்கள் தான் ஆல்ரெடி மீட்கப்பட்டீர்கள்ல, ஆல்ரெடி மீட்கப்பட்டுட்டீங்கல்ல, ஆல்ரெடி ஆண்டவர் உங்களை மீட்டுட்டார்ல, மகளை மாற்றிட்டார்ல. பிரைஸ் தி லார்ட். இங்கே தாங்க ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கும் கேத்தலிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ப்ரொட்டஸ்டன்ஸ்க்கும் கேத்தலிக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். போதுங்க, நாம் விசுவாசத்தால் மீட்கப்பட்டோம். சோலா ஃபீதே, ஃபெய்த் அலோன். அவங்க 3 அலோன் சொல்லுவாங்க. 1 ஸ்கிரிப்சர் அலோன்,
பைபிள் மட்டும் போதும், திருச்சபை என்னும் பாரம்பரியம் வேண்டாம். ஸ்கிரிப்சர் இஸ் இனஃப், ட்ரெடிஷன் இஸ் நாட் நீடட். சோலா ஸ்கிரிப்டூராம். இன்னொன்று அவங்க சொல்கிறது தான் சோலா கிராசியா, கிரேஸ் போதும். இன்னொன்று அவங்க சொல்கிறது தான் சோலா ஃபீதே, ஃபெய்த் அலோன். அதுதான் இங்கே ஒரு வித்தியாசம். ஃபெய்த் அலோன் போதாது. திருச்சபை சொல்லும் சோலா ஃபீதே கிடையாது, ஃபெய்த் அண்ட் ஒர்க். விசுவாசமும் வேணும், செயல்களும் வேணும். இந்த வித்தியாசம் என்னன்னு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் விசுவாசத்தால் மீட்கப்பட்டேன் என்பது சத்தியம், உண்மை. நீங்கள் பேப்டிசம் வாங்கினீங்க, நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், விசுவாசத்தால் மீட்கப்பட்டீர்கள். அப்போ இன்னொருத்தருடைய விசுவாசத்தால் இன்னொருத்தர் மீட்கப்பட முடியுமா? முடியும். பைபிளில் அதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று, நோவா விசுவசித்தார். நோவா விசுவசித்தார். நோவாவுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆண்டவர் அந்த தண்ணீரின் வழியாக மீட்டார். நல்லா கவனிங்க. இதே தாங்க கம்பேரிசன் பேதுரு பண்ணுவார் பேப்டிஸ்டுக்கு, திருமுழுக்கிற்கு. நோவா விசுவசித்தார். நோவாவின் வழியாக விசுவாசத்திற்கு உள்ளில் இல்லாத அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தண்ணீரின் வழியாக மீட்கப்பட்டது போல ஒரு குழந்தை விசுவசிக்க வேண்டாம், ஆனால் அந்த குழந்தையை பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த குழந்தையினுடைய பாவங்களை மன்னித்து மீட்க ஆண்டவரால் முடியும். ஒரு எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், 4 பேர் ஒரு முடக்குவாதமுற்றவனை கொண்டு வரும் பொழுது முடக்குவாதமுற்றவனுடைய விசுவாசத்தை கண்டு அல்ல, மாறாக கொண்டு வந்த 4 பேருடைய விசுவாசத்தினுடைய நிமித்தத்தை பொறுத்து இந்த பாவிக்கிட்ட, இந்த முடக்குவாதமுற்றவன் கிட்ட சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ ஒருத்தருடைய விசுவாசத்தை கண்டு இன்னொருத்தருடைய பாவத்தை மன்னிக்க இயேசுவால முடியும், மகனாக மகளாக மாற்ற முடியும். இதுதான் உங்களுக்கு பேப்டிஸ்டில் நடந்தது. இது என்ன? இது இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். நல்லா கவனிங்க. இது உங்களை ஆண்டவர் தகுதியாக்கினார், நீதிகரித்தார். இதுக்கு தொடக்கம் தாங்க அது. இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது போதாது. நீதிகரிக்கப்பட்ட நீங்கள், ஏற்புடையவரான நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் செயல்களின் வழியாக, நல்லா கவனிங்க, செயல்களின் வழியாக, அதாவது திருச்சட்டத்தை கீழ்ப்படிதலின் வழியாக 10 கட்டளைகளை கீழ்ப்படியும் பொழுது you will reach the final justification. அதனால தான் ஃபெய்த் அலோன் அப்படின்ற தியரி தப்பு. ஃபெய்த் அலோனில் மீட்கப்படுவாங்க. அது எங்கே? இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் மனுஷனாக பிறந்திருக்கிறேன். என்னை பார்த்து சில டைம் சிலவங்க கேட்பாங்க, நான் சில என்னுடைய பேச்சை பார்த்து, சில டைம் என் நடத்தையை பார்த்து நான் ரொம்ப மோசமானவராக இருந்தால் கேட்பாங்க. நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன், ஒரு மனசாட்சி இல்லாமல் நான் செயல்படுறேன், எல்லாரையும் அடிக்கிறேன், திட்டுறேன், கொலை செய்கிறேன். அவங்க என்னை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி இருக்கும், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷனாக பிறந்ததுனால நான் மனுஷனாக வாழணுன்ற அவசியம் இல்லை. இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் நடந்துச்சு. நான் கடவுளுடைய மகனா மகளா ஃபெய்த்தால் மாறினேன். அது இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன். மகனாக நான் வாழணும்னா நான் திருச்சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், செயலில் காமிக்கணும். அதனால தான் இவர் சொல்லுவார், செயலில் இல்லாத விசுவாசம் செத்ததே. புரியுதுங்களா? ஸோ 2 ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, 2 நீதிகரணம் இருக்குது, 2 விதத்தில் ஏற்புடையவராவது இருக்குது. விசுவாசத்தின் வழியாக ஏற்புடையவராகும் நீ உன் செயல்களின் வழியாக கடைசியிலையும் நீ ஏற்புடையவராக்கணும் உன்னையே. யூ ஆர் ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த் அண்ட் இன் யுவர் லைஃப், த்ரூ யுவர் லைஃப், ஃபாலோயிங் த கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் வாழணும். இல்லைன்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலிருந்து நம்ம ரோமருக்கு போமா. ரோமன்ஸ் எடுங்க. ரோமன்ஸ் ரொம்ப ஆழமான ஒரு லெட்டருங்க. இது ரொம்ப ஆழமான லெட்டர். நான் சொன்ன இந்த விஷயம் புரிஞ்சுதுன்னா நீங்கள் இன்றைக்கே போய் இந்த 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 லெட்டரை வாசிச்சிடணும். நான் சொன்ன இந்த விஷயம், இந்த மொத்த தீமை நான் சொல்லிட்டேன். இந்த தீமில் இன்றைக்கே போய் நீங்கள் இதை வாசிச்சிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுங்க, வாசிங்க. 3வது அதிகாரம் 21 இப்பொழுதும் கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும்
திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? கடவுள், நல்லா கவனிங்க, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்க திருச்சட்டம் கடவுளுக்கு தேவை கிடையாது. நல்லா கவனிங்க, 10 கட்டளை கீழ்ப்படுவராக இருக்க வேண்டியது கிடையாது. 10 கட்டளையை கீழ்ப்படியாத ஒரு கை குழந்தையையும் கடவுளுடைய மகனாக மகளாக மாற்ற கடவுளால் முடியும். புரிஞ்சுதா? குழந்தை ஞானஸ்தானம் புரிஞ்சுதா? ஒரு குழந்தை 10 கட்டளையை கீழ்ப்படியாத குழந்தை, அந்த குழந்தை ஜென்ம பாவத்தில் பிறக்கும் குழந்தைய பாவம் கழுவி கடவுளுடைய குழந்தையாக மகனாக மகளாக மாற்ற கடவுளுக்கு திருச்சட்டம் தேவையில்லை. நம்பிக்கை போதும். யாருடைய நம்பிக்கை? அந்த ஞான பெற்றோருடைய நம்பிக்கை போதும். புரிஞ்சுதா இந்த வசனம்? ஹலோ, வெரி குட், கண்டினியூ. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவர் ஆக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம், புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம், ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம், பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கப்படுகின்றனர். நம்ம கஷ்டப்படல, அவர் நமக்காக கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம மகனா மகளா மாறி இருக்கிறோம். புரிஞ்சுதா? நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். இவர் செய்த செயலை நம்பினால் போதும், you will become child of God. எவ்வளோ ஈஸி இல்லை? ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அவரை நம்புறது. நம்பிக்கை அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, அவ்வளோ ஈஸி கிடையாது. அதான் காலையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப கஷ்டப்படுத்தும். அது பெருவழியில் விழுந்த விதை மாதிரி இருக்கும், வழியில் விழுந்த மாதிரி இருக்கும், பாறையில் விழுந்த மாதிரி இருக்குது, முள்செடியில் விழுந்த மாதிரி இருக்குது. நல்ல நிலைமை ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனித செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையராக்கி வருகிறார். புரிஞ்சுதா? ஸ்டெப் 1. இனி ஸ்டெப் 2, 8வது அதிகாரம் 14வது திருவசனம். 8வது அதிகாரம் 14வது திருவசனம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். நல்லா கவனிங்க, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னால் நான் என்ன சொன்னேன்? கடவுளுடைய ஆவியால் நம்புகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். நீங்க நம்பிக்கை நிமித்தம் இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் நடக்கிறது. இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன், நீங்கள் செயலை செய்யாமலே, திருச்சட்டம் நிறைவேற்றாமலே, 10 கட்டளைகளை கடைபிடிக்காமலே நீங்கள் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுவது நம்பிக்கை நிமித்தம். ஜஸ்ட் யூ பிலீவ், யூ பிகம் சைல்ட். அது எங்க இருக்கு பைபிள்ல? யோவான் 1:12 எடுத்து வாசி பாருங்க. இந்த ரோமர் விட்டுறாதீங்க, ரோமன்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஜான் 1:12. அவரின் நம்பிக்கை கொண்டு, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும். அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும். ஆகும், you are becoming, ஆகும் உரிமையை அளித்தார். உரிமை அளித்தார். நல்லா கவனிச்சிங்களா? இதாங்க குழந்தை. ஒரு குழந்தை கடவுளுடைய மகனா மகளா மாறுவது, கடவுளுடைய மகனாக மகளாக ஆகுவது. எப்படி? நம்பிக்கையினால. நம்பிக்கையினால கடவுளுடைய மகனா மகளா வாழ்ற குழந்தை பிறகு என்ன செய்யணும்? கடவுளுடைய பிள்ளையா வளரணும். மனுஷனா பிறந்தா போதாது, மனுஷனா வளரணும். மனுஷனா பிறக்கிறது நம்பிக்கை இல்லைனா மனுஷனா வளர்றதும் கடவுளுடைய ஆவியினுடைய உதவியால. when you follow the commandments, கடவுளின் ஆவியால் இயக்கப்பட வேண்டும். இப்படி இயக்கப்பட்டு 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 வரும்போதுதான் the final justification-லும் நான் மகனாக மகளாக இருக்கிறேன். மகனா பிறந்ததுனால
மகனா வாழணுன்ற அவசியம் இல்லை. மகளா பிறந்ததுனால மகளா வாழணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் மகளாக வாழணும்னா கடவுளுடைய ஆவியால் இயக்கப்பட வேண்டும். திருச்சட்டத்தை கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் 2. 1 நம்பிக்கையால் ஜஸ்டிஃபிகேஷன், 2 உன்னுடைய செயலால் ஜஸ்டிஃபிகேஷன். கட்டளைகளை கடைப்பிடிக்கும் பொழுதும் வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ரோமையர் எழுதிய திருமுகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 16. அப்போ இந்த 8வது அதிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதிகாரங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு லெட்டர், ரோமையருக்கு எழுதப்பட்ட லெட்டர். த ரோமன்ஸ் புக், லெட்டர் டு ரோமன்ஸ். ரொம்ப ஆழமானது. ஆனால் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யூ வில் பி ரியலி ஹாப்பி. எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், இனி நான் என்ன செய்யணும். அப்போ கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். அடுத்தது பாருங்களேன், உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரலை. நான் உனக்கு ஒரு பயத்தினுடைய ஆவியை தரலை. நான் உனக்கு என்ன ஆவியை தந்திருக்கிறேன்? உனக்கு நம்பிக்கையின் ஆவியை தந்திருக்கிறேன் இல்லையா? 15வது வசனம், உங்களை மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் அடிமை மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் பொழுது, தூய ஆவியானவர், ஏன்னா நிறைய பேர் இப்போ ஜெபிக்கிறீங்களேன்னு, தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும், தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும். நானும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். நாங்கள் நற்கரணையெல்லாம் வாங்கி முடியும் பொழுது நான் சொல்லுவேன், அமைதியாக உட்காந்து கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு மனசில் என்னெல்லாம் வருதோ, தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும், தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும், தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும். அப்போ தூய ஆவி உங்களை நிழலிட்டால் உங்களிலிருந்து வரும் மாற்றம் என்ன? தூய ஆவி உங்களில் வரும் பொழுது தூய ஆவி உங்களை நிழலிட்டு மாற்றுவது என்ன? என்னவா மாற்றுது? என்னவா மாற்றுது? என்னவா மாற்றுது? சமாதானம் தருது, தைரியம் வருது, மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு சக்தி தருது. என்ன பிரதர்? நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார். தூய ஆவி வரும் பொழுது தூய ஆவி உங்களுக்கு நகை பணம் தருவதற்கு வரவில்லை. தூய ஆவி உங்களுக்கு வீடு கட்டி தர வருவதில்லை. தூய ஆவி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர வருவதில்லை. தூய ஆவி உங்களுக்கு குழந்தை பிறப்பிற்காக வருவதில்லை. தூய ஆவி உன்னிலே வரும் பொழுது நீ இயேசுவாக மாறுகிறாய். When Holy Spirit is coming inside you, you become another Christ. ஸோ ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு உனக்குள்ளே வரார் தெரியுமா? உன்னை கிறிஸ்துவாக மாற்றுவதற்காக வருகிறார். இதாங்க ஆன்சர். ஹோலி ஸ்பிரிட் இஸ் கம்மிங் டு சம்திங் டு மேக் தட் பர்சன் ஆர் தட் திங் ஆஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கொஞ்ச நேரத்தில் நம்ம சாயங்காலம் திருப்பலிக்கு போவோம். திருப்பலியில் அப்பமும் ரசம் வச்சுட்டு ஃபாதர் சொல்லுவார், தூய ஆவியானவரை பொழிந்து. அப்போ அந்த அப்பம் என்னவா மாறுது? இயேசுவா மாறுது. அந்த ரசம் என்னவா மாறுது? இயேசுவா மாறுதுங்க. அந்த அப்பமும் ரசம் இயேசுவா மாறுது. ஸோ when Holy Spirit is coming, when Holy Spirit is coming, Jesus is born. அன்னை மரியாளில் தூய ஆவியானவர் வந்த பொழுது அங்கு அன்னை மரியாளில் பிறந்தது என்ன? இயேசு கிறிஸ்து. ஸோ தூய ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நடக்குது. when Holy Spirit is coming into you, you become another Christ. இதற்காக தாங்க தூய ஆவியானவர் வரார். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது தூய ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கலங்க. தூய ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ள ஆசீர்வதிக்கிறவர் பிறக்கிறார்.
ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசங்க. நம்ம தூய ஆவியானவர் இன்னைக்கு பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தா அந்த ஜெபத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அதுக்கு கூட பயன்படுத்தும். தூய ஆவியை நிலட்டு மாற்றும், தூய ஆவியை நிலட்டு மாற்றும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஆசீர்வாதங்களை வாங்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல விஷயம்தான். என்னைக்கு ஆசீர்வதிக்கிறவரை வாங்க போகிறீங்க? அந்த ப்ரேயரை வச்சு ஆசீர்வாதங்களை வாங்குறீங்க. பவுல் ரொம்ப ஒரு அழகான இடத்துல சொல்லுவாருங்க, நினைக்கிறேன் எபேசியர் 3:14 நினைக்கிறேன். எபேசியர் 14. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு எஸ், குடும்பமும் கரெக்ட். வாசிங்க, அதே தான். உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு நல்ல சத்தமா 14 வாசிங்க. 14, 15, 16, 17 அவ்வளோ. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திலும் வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. எப்படி நம்பிக்கையின் வழியாக யார் குடிகொள்வாராக? கிறிஸ்து உங்களில். கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் இல்லைங்க, கிறிஸ்து உங்களில் குடிகொள்வாராக நம்பிக்கையின் வழியாக. கண்டினியூ. அன்பே உங்கள் வாழ்விற்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. பிலிப்பியர் எழுதிய திருமுகம் எடுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3:20. 3வது அதிகாரம் 20வது திருவசனம். 20வது அதிகாரம் 20-21 திருவசனம். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு, அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால், அவர் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்க வல்ல ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றுவார். அப்போ நம்ம யாரா மாறுகிறோம்? தூய ஆவியானவர் வரும்பொழுது நாம் யாராக மாறுகிறோம்? இயேசுவாக மாறுகிறோம். அப்போ கவனிங்களேன், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்கள், those who are led by the Holy Spirit, you are children of God. கடவுளுடைய மகளாக மாறுகிறீர்கள். கடவுளுடைய மகன் அப்படின்னா யாரு? இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். மார்க் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது திருவசனம். மார்க் 1:1. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் தொடக்கம். எப்படி கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் தொடக்கம். அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? கடவுளுடைய மகன். உங்களில் தூய ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? கடவுளுடைய மகனாக மாறுகிறீர்கள். அப்படின்னா நீங்கள் யாராக மாறுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடவுளின் தூய ஆவியானவர் உங்களில் வரும்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். அப்போ நம்மளுடைய சாட்சியங்களெல்லாம் வித்தியாசமாக இருக்குங்க. கடவுளுடைய மகளாக மாற்றதான் தூய ஆவியானவர் வரார். நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தூய ஆவியானவர் வரலைங்க. நம்ம சில டைம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நான் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், அந்த பஸ்ஸில் போன பொழுது அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன பொழுது ஐயோ எல்லாருக்கும் அடிபட்டுச்சு, 2-3 பேர் செத்துட்டாங்க, நான் மட்டும் காப்பாற்றப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி. நல்ல சாட்சியம் தானே இல்லையா? ஆண்டவர் உனது உயிரை காப்பாற்றினார். எத்தனையோ பேர் செத்து போனாங்க, எத்தனையோ பேருக்கு அடிபட்டிருக்கு. தூய ஆவியானவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படி போய் வச்சார், என்னை காப்பாற்றிட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தூய ஆவியானவருக்கு நன்றி. என்னை வழி நடத்திய தூய ஆவியானவருக்கு நன்றி. இல்லை நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, போது ஃபாஸ்ட்டாக பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸு, கை காட்டினீங்க, அவன் நிறுத்தலை. சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, சரி நிறுத்தலையே அப்படின்னு சொல்லி. அடுத்த பஸ்ஸு வந்துச்சு, கை காட்டினீங்க, நின்னான். நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் பார்த்தா முன்னால் போன பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே அந்த பஸ்ஸு கவுந்து கிடக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிரைஸ் தி லார்ட்,
அல்லேலூயா சொல்லுவீங்கல்ல. எவ்வளோ கேவலமான கிறிஸ்தவர்களாக இருக்கணும்ல. இப்படியெல்லாம் தான் தூய ஆவியானவர் என்ன வழி நடத்துகிறார். இப்படி தான் தூய ஆவியானவர் வழி நடத்துகிறார். அந்த பஸ்ஸில் போனால் எனக்கு ஆக்சிடென்ட் இருக்கும், அதனால் என்ன அந்த பஸ்ஸில் கொண்டு போகாமல் இந்த பஸ்ஸில் என்ன கொண்டு போகிறார். அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன திட்டுவீங்களா அந்த தூய ஆவியானவரை? அடுத்த பஸ்ஸில் நிறுத்தி விட்டுருக்கலாம்ல, முன்னால் பஸ்ஸில் நிறுத்தி விட்டுருக்கலாம்ல, இந்த பஸ்ஸில் என்னை ஏற்றி விட்டீங்கன்னு சொல்லி தூய ஆவியானவை திட்டுவீங்க. தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவது பஸ்ஸிலிருந்து காப்பாற்றுறதுக்காகவோ, ட்ரெயினிருந்து காப்பாற்றுறதுக்காகவோ, ஃப்ளைட்லேருந்து காப்பாற்றுறதுக்காகவோ கிடையாது இல்லையா. ஒரு தடவை ஒரு ஃப்ளைட் ஏர் இந்தியா ஆக்சிடென்ட் ஆன பொழுது எல்லாருமே இருந்தாங்க. அந்த 11A உட்காந்தவர் மட்டும் தப்பிச்சிட்டார். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருடைய இது நியூஸில் பார்த்தேன். சப்போஸ் அவர் ஒரு கேத்தலிக்காக இருந்தால், சப்போஸ் அவர் எல்லாரும் டிவைன் மர்சி தியானத்துக்கு வந்திருந்தால், நான் என்ன பண்ணுவேன், அவரை கூப்பிட்டு ஒரு ரெக்கார்டெல்லாம் போட்டு ஒரு சாட்சியமெல்லாம் போட்டு எல்லாரும் செத்துட்டாங்க, ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார், எல்லாரும் டிவைன் மர்சி யூடியூப்னுடைய ஒரு சேனலில் இவருடைய சாட்சியம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி வேற சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவரை நம்மை வழி நடத்துவது கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றுவதற்கு, மரணத்திற்கு கொண்டு போகவோ மரணத்திலிருந்து காப்பாற்றவோ கிடையாது. நீ மரித்தாலும் நீ மரிக்கவில்லை என்றாலும் கடவுளுடைய மகனாக மகளாக நீ இருப்பது தான் தூய ஆவியானுடைய லட்சியம். இறக்கும் பொழுதும் கடவுளுடைய மகனாக மகளாக இறக்க அவர் உனக்கு உதவி செய்வார். நீ இறக்கவில்லை என்றால் வாழ்ந்தாலும் தூய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வது. யூ ஷுட் பிகம் another கிரைஸ்ட். உன்னை மரணத்திலிருந்து மீட்கவோ, உன்னை வேலை தந்து காப்பாற்றவோ, திருமணம் செய்து காப்பாற்றவோ, குழந்தை தந்து ஆசீர்வதிக்கவோ கிடையாதுங்க. we have a very wrong knowledge. அதனால தான் இயேசு சொல்லுவார் பேதுருக்கிட்ட, என் சிந்தனையும் உன் சிந்தனையும் வெவ்வேறு. நீ வேற மாதிரி யோசிக்கிற, என்னோட யோசனை அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வசனம் ஏசாயாவில் கூட இருக்குல்ல. ஏசாயாவுடைய புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 55:8. பைபிள் இருக்குல்ல, எடுங்க வாசிங்க. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். என் எண்ணங்கள் வேற. தூய ஆவியானவர் உன்னை வழி நடத்துவது மரணத்திலிருந்து காப்பாற்ற அல்ல. இனி மரணத்திலிருந்து காப்பாற்றி நீ மகனாக மகளாக வானா கண்டிப்பா மரணத்திலிருந்து காப்பாற்றுவார். இல்லை நான் சொல்லலை. திருமணம் நடத்தி தரனா திருமணம் நடத்தி தருவார். திருமணம் நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் உன்னை மகனாக மகளாக வாழ வைப்பதற்காகத்தான் தூய ஆவியானவர். திருமணம் என்பது ஒரு கண்டிஷன் கிடையாதுங்க. குழந்தை இருந்தாலும் இல்லை என்றாலும் கடவுளுடைய மகனாக மகளாக நீ வாழ்வதற்கு உதவி செய்பவர் தான் தூய ஆவியானவர். வேலை இருக்கோ இல்லையோ ஆண்டவருக்கு என்றும் நன்றி சொல்லி கடவுளுடைய மகனாக மகளாக நீ தொடர்ந்து வாழ்வதற்காக உனக்காக கொடுக்கப்பட்ட உதவியாளருடைய பெயர் தான் தூய ஆவியானவர். The gift of Holy Spirit is to make you another Jesus Christ. கடவுளுடைய மகனாக மாறினோம் திருமுழுக்கில், justification by faith. கடவுளுடைய மகனாக மகளாக வாழ உதவி செய்வதும் தூய ஆவியானவர், justification by your செயல். faith and work ரெண்டுமே வேணுங்க. இதன் இரண்டின் வழியாக தான் நீங்கள் நீதிகரிக்கப்படுகிறீர்கள். அவர் மீதுள்ள நம்பிக்கையால் மகனாக மகளாக மாறுபவர்கள் அவர் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வாறுள்ள வாழ்க்கையின் வழியாக கடவுளுடைய மகனாக மகளாக வாழ வேண்டும். சோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். விசுவாசமும் இம்பார்ட்டன்ட், அந்த விசுவாசத்தில் வேரூன்றியுள்ள வாழ்க்கையும் இம்பார்ட்டன்ட், செயலும் இம்பார்ட்டன்ட். இப்படிதான் மகனாக மகளாக மனுஷனா பிறந்தா போதாது, மனசாட்சியுள்ள மனுஷனா வாழணும். இல்லைன்னா நம்மளை கூப்பிட்டு யாராவது பார்த்தா கூப்பிடுவாங்க, எரும மாடு போகுது பாரு அப்படின்வாங்க, பன்னி போகுது பாரு அப்படின்வாங்க, குரங்கு மாதிரி தாவி தாவி போகுதுன்னு பாரு, பேய் மாதிரி முன்னால் வந்து நிற்காதுன்னுவாங்க. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் ஒரு மனுஷனை பார்த்து மனுஷங்க கூப்பிடுறாங்க? ஏன்னா நம்மளை பார்த்தா மனுஷனை மாதிரி இல்லை போல இருக்குது. We don't hold the character of humans. Sometimes we hold very devilish characters. Devilish. பிசாசா மாறுறோம் மற்றவங்க முன்னால, பேயா மாறுறோம் மற்றவங்க முன்னால, சாபமா மாறுறோம் மற்றவங்க முன்னால. We have lost that humanity. மனிதனாக இருக்கிறேன், மனிதத்தை இழந்து நிற்கிறேன். மனிதனாக இருக்கிறேன், மனிதத்தை இழந்து நிற்கிறேன். I am a human but I have lost my humanity.
அதனால தான் மனுஷனை காயப்படுத்துகிறோம், கஷ்டப்படுத்துகிறோம், கொல்லுறோம், சாகடிக்கிறோம். வி ஆர் ஹியூமன்ஸ், பட் வி ஆர். ஒரு முறை ஒரு குட்டி பையன் கிட்ட ஒரு கேட்ட கேள்வி, 7வது 8வது தான் படிக்கிறான். ஒரு முறை உள்ளிருப்பு தியானத்துக்காக தங்கி நடத்துகிற தியானம் இங்கே லோகோஸில் வச்சு நடத்தணும். அப்போ இங்கே வந்திருந்த பொழுது அதில் ஒரு பையன் ஒரு இன்டர்வல் முடிஞ்சு நான் உள்ளே ஏறி போகிறேன். அவன் நிற்கிறான் இங்கே வெளியே. ஃபாதர், கொலை செய்கிறது 5வது கட்டளுக்கு எதிரானது தானே ஃபாதர் அப்படின்னா. ஆமாண்டா. அப்போ அவன் அடுத்த கேள்வி கேட்டான், ஃபாதர் அப்படின்னா அந்த இப்போது யூஎஸ் ஈரானெல்லாம் போர் நடத்துகிறாங்களே ஃபாதர், எத்தனை பேரை சாகடிக்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வருது ஃபாதர், பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கொல்றாங்க ஃபாதர், அப்போ அது கொலை தானே. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வருது, பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை இந்தியன் சோல்ஜர்ஸ் கொல்றாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி வராங்க சைனா, லைன் ஆஃப் கண்ட்ரோலை மீறி வர சோல்ஜர்ஸை இல்லை இன்ட்ரூடர்ஸ் ஊடுருவி வருவங்களை நம்ம ஆளுங்க சாகடிக்கிறாங்க. அது கொலையா இல்லையான்னு கேட்டான். நீங்கள் சொல்லுங்கள். கொலை தான். கொலை தானா? பின்லாதன் உங்கள் வீட்டுக்கு வந்தார்னா போலீஸ் அவரை சாகடிக்கணுமா இல்லை விருந்து வச்சு சாப்பாடு போட்டு விடணுமா? ஃபாதர், லைன் ஆஃப் கண்ட்ரோல்னால் பிரச்சனை இல்லை ஃபாதர், என் வீட்டுக்கு வந்துட்டார்னா கொண்டுடலாம் ஃபாதர். தீவிரவாதி உன்னுடைய வீட்டில் வந்து கன் பாயிண்ட்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, உங்களை சுட்டு சாகடிக்க வராங்க, போலீஸ் வந்து காப்பாற்றி தீவிரவாதியை சாகடிச்சிச்சு, உங்களை காப்பாற்றிச்சு, அப்போ அது கொலையா காப்பாற்றலாம்? பார்த்தீங்களா? அப்போ எனக்குன்னு வந்தால் தக்காளி சட்னி அல்ல ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. எங்களை தொடாமல் நீங்கள் பேசுங்க ஃபாதர், நாங்கள் பேசுகிறோம் ஃபாதர். சட்டம். அப்போ பார்த்தீங்களா? அப்போ சட்டம். அப்போ மனுஷன் பாருங்களேன், இந்த சண்டைக்கு காரணம் என்ன? போர்களுக்கு காரணம் என்ன? we are humans but we have lost our humanity. என் நாடு உன் நாடு, என் பாதுகாப்பு உன் பாதுகாப்பு. அப்போ எங்கேயோ இந்த தீமையினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தாங்க. we are humans but we have lost humanity. we are Christians but we have lost our Christianity. we are child of God but we have lost that character of being the child of God. கடவுளின் ஆவியில் பிறந்தோம், ஆனால் கடவுளின் ஆவியில் இயக்கப்படவில்லை. ரெண்டுமே வேணுங்க. இனிஷியல் ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், ஃபைனல் ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். நம்பிக்கையும் வேணும், செயல்களும் வேணும். இதுதான் தூய ஆவியான இயக்கம். அப்போ தூய ஆவியானவரால் இயக்கப்படும் பொழுது நாம் இன்னொரு கிறிஸ்துவாக மாறுகிறோம். மாற வேண்டியமே ஒழிய நாம் சொல்கிற மாதிரி கல்யாணம் நடத்தி தரவோ, உங்கள் பையனுக்கு வீசா அடித்து அனுப்பவோ, கனடாவுக்கு அனுப்பவோ, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பவோ தூய ஆவியானவர் வரலை. இனி ஆஸ்திரேலியா போய் உங்களுடைய பையன் அங்கே கண்டிப்பாக கடவுளுடைய மகன் மகள் என்னும் நிலையை அவன் தவறுவான் என்றால் தூய ஆவியானவர் உங்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப மாட்டாருங்க. நீங்கள் இங்கே உழுந்து ஜெபிப்பீங்க, என் பையனுக்கு ஆஸ்திரேலியா விசா வேணும், கனடா விசா வேணும், விசா வேணும், விசா வேணும்னு ஜெபிப்பீங்க. தூய ஆவியானவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? பைபிளில் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குதுங்களேன். பைபிளில் நம்ம ஜெபிச்சு டயர்ட் ஆகும்போது தூய ஆவியானவர் நமக்காக ஜெபிப்பார். அப்படி ஒரு வசனம் இருக்குதுல்ல பைபிளில். எங்கே இருக்குது? அதெல்லாம் புரியுது, எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். யோவானெல்லாம் கிடையாது. எங்கே இருக்கு? அதெல்லாம் புரியுது, அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். வெரி குட். 8வது அதிகாரம். இப்போ நம்ம வாசி அதிகாரத்தில் தான் இருக்குது. 8வது அதிகாரம் 26வது வசனம். ரோமையர் 8. எந்த 8 தேடுறீங்க? ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 26. அவ்வாறே தூய ஆவியாரும் நமது வலுவற்ற நிலையில், இல்லை நம்ம டயர்ட் ஆகிட்டோம், காலையிலேருந்து ஜெபிச்சு டயர்ட் ஆகிட்டோம், ஓகேவா? வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. சரியா? தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் சொல்லுங்க. அதாவது நீங்க ஜெபிச்சு டயர்ட் ஆகும்பொழுது உங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். கரெக்ட் தானே? சரியா தப்பா? நம்ம வலுவற்ற நிலையில் எதற்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நமக்காக தூய ஆவியானவர் பரிந்து பேசுகிறார். இதனுடைய அர்த்தம் சொல்லட்டா?
சொன்னால் நீங்கள் நடிக்கக்கூடாது, ஓகே? ஆனால் அது ஒரு உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வலுவற்ற நிலை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வலுவற்ற நிலைன்னா என்ன? கடவுளுடைய மகன் மகள் என்பதாங்க வலுவான நிலை. சரியான மைண்டில் இருக்கிறீங்க, வலுவான நிலை. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டாக இருக்குது. கடவுளுடைய மகனுக்கும் மகளுக்கும் நல்லா தெரியும் எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும். சரி, ஒரு நல்ல பையனுக்கு தெரியுங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கணும், அப்பா கிட்ட என்ன கேட்கணும், அம்மா கிட்ட என்ன கேட்கணும்னு கரெக்டான பையனுக்கு கரெக்டான பொண்ணுக்கு தெரியும். தேவையில்லாததை கேட்க மாட்டாங்க, முடியாததை கேட்க மாட்டாங்க, கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்போது நல்ல ஒரு மகனுக்கும் மகளுக்கும் தெரியும் அப்பா கிட்ட என்ன கேட்கணும், அம்மா கிட்ட என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. அப்போ வலுவற்ற நிலைன்னா என்ன? நம்ம அந்த மகன் மகள் அப்படின்ற நிலையை விட்டு பாவத்தின் நிலையில் இருக்கும் பொழுது, கடவுளுடைய மகன் மகள் என்ற நிலையை விட்டு தவறும் பொழுது, எதற்காக ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று நீங்கள் தெரியாத பொழுது, உங்களுக்கு தெரியாத பொழுது நீங்கள் கண்ட கர்மத்துக்கும் ஜெபிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல எதுக்கு ஜெபிக்க போறோம்னு. என் பையனுக்கு ஆஸ்திரேலியா விசா வேணும் 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 வேணும்னு ஜெபிப்பீங்க. ஆனால் வலுவற்ற நிலையில் ஜெபிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது அவன் ஆஸ்திரேலியா போனா அவன் கெட்டு போவானா, எப்படி இருப்பான்னு தெரியாது. அப்போ நீங்க இப்படி ஜெபிக்கும் பொழுது வலுவற்ற நிலையில் எதற்காக ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்று தெரியாத போது, நீங்க இங்கிருந்து ஆஸ்திரேலியா விசா வேணும் ஆஸ்திரேலியா விசா வேணும்னு ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியானவர் அந்த பக்கத்தில் ஜெபிப்பார், பரிந்துரை ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா ஜெபிக்கிறாரு? அப்பா ஆஸ்திரேலியா விசா கொடுக்காதே, ஆஸ்திரேலியா விசா கொடுக்காதே, ஆஸ்திரேலியா விசா கொடுக்காதே. கரெக்டா? ஏன்னா நீங்கள் அங்கே போனால், உங்கள் பையன் அங்கே போனால் அவன் கெட்டு போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான், நாசமாக போயிடுவான்னு தெரிஞ்ச தூய ஆவியானவர் நீங்கள் இங்கிருந்து ஆஸ்திரேலியன் விசா வேணும் ஆஸ்திரேலியன் விசா வேணும், அங்கிருந்து அவர் சொல்வார் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வலுவற்ற நிலையில் நீங்கள் எதற்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத பொழுது, உங்களுக்காக நீங்கள் அழிந்து போக வேண்டாம் என்று, அழிந்து போகக்கூடாது என்று உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். உனக்கு அது கிடைக்கக்கூடாது, கிடைச்சா உன் ஆன்மா அழிஞ்சிரும். உன் ஆன்மாவை அழிய வைக்கிற ஒன்றையுமே தூய ஆவியானவர் தரமாட்டார். He will make sure you become child of God. He will make sure you will become son of God. He will make sure you become daughter of God. கோபம் வருதில்ல இப்போ தூய ஆவியானவர் மேலே? நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா அது காரணம் தூய ஆவியானவர் தாங்க. நீங்கள் கேட்ட எல்லாமே கிடைக்கலன்னா அது காரணம் தூய ஆவியானவர் தான். ஏன்னா கிடைச்சா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தெரியும், அந்த கல்யாணம் நடந்தால் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தெரியும், அந்த இடத்துல நீங்கள் காலேஜில் அட்மிஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தெரியும், அந்த இடத்துல ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போனீங்கன்னா உங்கள் பையன் அழிஞ்சு போயிடுவான்னு தெரியும், இந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தெரியும், இந்த வேலைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்காதுன்னு தெரியும். அதனால் தூய ஆவியானவர் உங்களுக்காக எதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது இருக்கும் பொழுது உங்களுக்காக சரியாக ஜெபித்து சரியானதை வாங்கி தருவார். நீங்கள் கடவுளுடைய மகனா மகளாக இருக்கணும், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன ஆகும்னா, சில டைம் உங்களுக்கு துன்பங்கள் வரலாம். நீங்கள் இங்கேருந்து முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறீங்க, நவநாளிலிருந்து ஜெபிக்கிறீங்க, ஆஸ்திரேலியன் விசாக்கு ஜெபிக்கிறீங்க, கிடைக்கல அப்படின்ற போது என்ன ஆகும்? துன்பமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். துன்பப்படுவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த துன்பங்கள் நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்க, ஆனால் இதெல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், நம்ம யோசிக்காத விஷயம். இந்த விஷயம் நல்லா கவனிங்க. இந்த துன்பங்கள் எப்படிங்க உங்களை இயேசுவா மாற்றுது? அந்த ரோமியர் எடுங்க. ரோமியர் விடமாட்டேங்க நான் இன்னைக்கு உங்களை. ரோமியருக்கு 8வது அதிகாரத்தில் பார்த்துட்டு இருந்தோம். மாட்டினீங்க இன்னைக்கு நீங்கள். 17வது வசனம், ரோமியர் 8:17. நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நல்ல பங்கு பெற வேண்டும். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். நல்லா கவனிங்க. எப்படி துன்பங்கள் உங்களை கிறிஸ்துவா மாத்துதுன்னு சொல்றேன். ஏன் சிரிக்கிறீங்க? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, சொல்றேன். எப்படி துன்பங்கள், நல்லா கவனிங்க, எப்படி துன்பங்கள் உங்களை கிறிஸ்துவா மாத்துது. தூயாவியானுடைய லட்சியமே நீங்கள் கடவுளுடைய மகனா மகளா மாறி மாட்சி பெற்று மோட்சத்தில் இருக்கணும் தாங்க. நீங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. அதுக்காக உங்களுக்காக கொடுத்த ஹெல்ப்பர் தான் ஹோலி ஸ்பிரிட். அடித்து இழுத்தாவது கொண்டு போயிடுவார் உங்களை மோட்சத்துக்கு. ஃபஸ்ட்டு அரவணைச்சு பார்ப்பாரு, வரமாட்டீங்க அப்படின்னா காலை உடைச்சாவது கொண்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த காலை உடைக்கும் பொழுது எப்படி அந்த துன்பம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுது. சரி, சப்போஸ் இப்போ பாருங்களேன், எங்களுக்கு ஒரு துன்பம் இருக்குது. இப்போ கொஞ்சம்
என்ன துன்பம் அப்படின்னா எல்லாவும் டிவைன் மர்சியில் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, நீங்கள் பொருளை வாங்குங்க, அது எங்களுக்கு டொனேஷனாக மாறும். ஏன் அது டொனேஷன்? தியான மையம் கட்டிக்கிட்டு இருக்கும், கட்டுறதுக்காக பெர்மிஷனுக்கு இருக்கும். 2 வருஷமாக இந்த பெர்மிஷன் அப்படியே தடையாக நிற்குது. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆண்டவருடைய நேரத்தில் அது கிடைக்கும். நாங்கள் எப்பவுமே மற்றவங்களுக்குன்னா என்னுடைய டாக்கெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது. சரி, இப்போ உங்கள் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு ஆசை இருக்கா, இல்லை 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? என்னுடைய பையனை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே படிக்க முடியாத ஒரு 1000 பசங்களையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஸோ மேக் யுவர் இன்டென்ஷன் அண்ட் ப்ரே ஃபார் 1000 பீப்புள் லைக் தட். 1000 இல்லைங்க, இல்லைனா எல்லாரும் ஆண்டவரே இதை மாதிரி சிங்கிள் பேரண்டாக இருக்குது. நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பையன் உங்கள் பொண்ணை வளர்க்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக அவங்கள வளர்க்கறதுக்கான பொருளாதாரம் மட்டும் ஜெபிக்காமல், ஆண்டவரே என்னை போல் இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்ட்டையும் ஒப்பு கொடுத்துருன்னு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸோ வென் யூ ஹாவ் அ சஃபரிங் யூ ப்ரே ஃபார் அதர்ஸ். எப்படி இந்த ப்ரேயர் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா இந்த துன்பம் நான் படும் பொழுது எனக்கு தெரியுது இந்த துன்பத்தை படுற அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. புரிஞ்சுதா? இப்போ நான் காரில் வந்துட்டேன், இங்கே வந்தபோது நான் காரில் வந்துட்டேன். சப்போஸ் நான் பஸ்ஸில் வரேன் அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்காக 1/2 மணி நேரம் நின்று வெயிட் பண்ணி வெயிலில் நிற்கும் போது எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் தியானத்துக்கு வர ஒருத்தர் வந்து இப்போ 10 மணிக்கு வர வேண்டிய நீங்கள் 11 மணிக்கு வந்தால் எனக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நான் திட்டுறேன், 10 மணிக்கு வராமல் 11 மணிக்கு வரீங்களே அப்படின்னு திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய மனசில் என்ன தெரியுமா இருக்கும்? ஃபாதர் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபாதர், அப்போ தெரியும் உங்களுக்கு. பஸ்ஸில் நீங்கள் வெயிட் அப்போது நான் ஒரு இடத்துல பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தான் எனக்கு பஸ்ஸு கிடைக்குதுன்னா எனக்கு என்னுடைய இந்த துன்பம் அவங்கள புரிய வைக்குது. அப்போ என்ன ஆகுது? எனக்குள்ள ஒரு இரக்கம் வருது, எனக்குள்ள ஒரு கனிவு வருது. ஐ பிகம் ஹியூமன் ஒன்லி பை மை சஃபரிங். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுடைய துன்பத்தில் ஆண்டவர் என்னை கடத்தி விடும் பொழுது, த்ரூ மை சஃபரிங் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சஃபரிங். வென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹர் சஃபரிங் எனக்குள்ளே வர ஒரு இரக்கம், எனக்குள்ள ஒரு கனிவு, எனக்குள்ள கிறிஸ்துவ உருவாக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய துன்பங்களில் கிறிஸ்து உங்களில் உருவாகுகிறார். When you suffer, you understand the suffering of others. You become merciful. You become forgiving. You become more polite. You become more humble. You become more human. See, எனக்கு கேன்சர் நோய் இல்லை. அப்போ கேன்சர் நோய் இருக்கிற யாராவது என்கிட்ட வந்து ஜெபிக்கணும்னா நான் சரிங்க ஜெபிக்கணும் அப்படின்னு விட்டுருவேன். ஏன்னா எனக்கு அந்த வேதனை தெரியாது. சப்போஸ் எனக்கு கேன்சர் நோய் வந்து அந்த வேதனையில் நான் கடந்து போகும்போது அப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் எனக்கு கேன்சர் ஃபாதர் ஜெபிங்கன்னா நான் உள்ளுருகி ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்குது, அந்த வேதனையில் நான் கடந்து போயிருக்கிறேன், நான் கேன்சர் சர்வைவராக இருக்கிறேன், நான் கடந்து போன துன்பத்தில் ஐயோ அவங்களும் கடந்து போகிறாங்க, அப்போ எனக்கு தெரியுது. ஸோ த்ரூ மை சஃபரிங் ஐ எம் பிகமிங் ஹம்பிள். அப்போ அவங்ககிட்ட நான் கோவப்பட மாட்டேன், அவங்ககிட்ட நான் காயப்படுத்த மாட்டேன், அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு புரியுதுமா அவங்கள அப்படின்னு. So through my sufferings I am becoming Jesus. Through my sufferings Jesus is formed in me. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அதனால தான் நான் சாதாரணமாக சொல்லுவேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகாத நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லையா? அப்போது நீங்கள் எதுக்காக இப்போ ஜெபிப்பீங்க? குழந்தைக்காக ஜெபிப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறுத்தக்கூடாத ஒரு ஜெபனை தெரியுமா? கல்யாணம் ஆகாதிருந்த பொழுது நீ உனக்காக ஜெபிச்சல, அப்போ அந்த வேதனை உனக்கு தெரியும்ல. இப்போ குழந்தை இல்லாததுனால நீ இந்த ஜெபத்துக்காக மட்டும் ஜெபிக்கிற, அப்படி ஜெபிக்காத. இப்போ நீ எந்த ஜெபத்தை ஜெபிக்கணும்? திருமணம் ஆகாதவர்களுக்காக திருமணத்துக்காகவும் ஜெபிக்கணும். எனக்கு இன்றைக்கி குழந்தை இல்லை, குழந்தை இல்லாதவர்களுக்காக அந்த வேதனைக்காகவும் ஜெபிக்கணும். நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சு வச்சுக்கோ, அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி ஜெபிப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த ஜெபத்தை நிறுத்திடுவீங்க? குழந்தைக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திடுவீங்க. நிறுத்தக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய ஒவ்வொரு ஜெப டாப்பிக்காக மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு துன்பமும் உங்களுடைய பரிந்துரை ஜெபமாக மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு துன்பத்திலும் கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும். இதுக்கு தாங்க ஒரு பேர் வேதனை. அப்போ பாருங்களேன், நீங்கள் கிறிஸ்துவா உருவாகிறீங்க. இந்த 8வது அதிகாரத்தில் இன்னொரு விஷயம் அழகாக பாருங்கள். ரொம்ப ஆழமாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இல்லை, ஓகே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 18வது வசனம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு. அப்ப இப்போ நீங்க படுற துன்பம் உங்களுக்கு எதிர்காலத்தில் தர மாட்சி என்ன?
இப்போ நீங்க படுற துன்பம் உங்களுக்கு தர மாட்சி என்ன? அதெல்லாம் புரிஞ்சிச்சு. நீங்க இப்ப படுற துன்பம் உங்களுக்கு தர மாட்சி என்னன்னு நான் இப்ப சொன்னேன் நான். கரெக்ட். கிறிஸ்துவாக மாறுகிறோம். புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? இப்போ நீங்க படுற துன்பம் உங்களுக்கு தர மாட்சி என்ன? நீங்கள் கிறிஸ்துவாக மாறுகிறீர்கள். ஓகேவா? வாசிங்க. மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவாக மாறுவதை பார்க்க இந்த படைப்பே காத்திருக்கிறது. The whole creation is waiting so that the Christ be born in you. இதான் பவுல் சொல்வார்ல, கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நான் என்ன நோவு கொள்கிறேன்? கர்ப்ப வேதனை, ஈற்று நோவு கொள்கிறேன். ஒரு குழந்தையை பெத்தெடுக்க அம்மா கஷ்டப்படுவாங்க, அந்த வலி எனக்கு இருக்குன்றார். யாரு? பவுல். உங்களுள் கிறிஸ்து உருவாகும் வரை, உங்களில் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உருவாகும் வரை கிடையாதுங்க. தொண்டை வலிக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா கத்திக்கிட்டு இருக்கிறேன்? உங்களுக்கு புரியலன்னு தெரிஞ்சும் கத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் உட்காந்து தியான சிந்தனை போகுதுங்க. இது நீங்கள் உட்காந்து தியானம் செஞ்சு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவாக மாறணும். உங்களுக்கு உதவி செய்வது தூய ஆவியானவர். அதுக்கு உங்களுக்கு உதவி செய்வது இந்த துன்பங்கள். யூ பிகம் கிரைஸ்ட், யூ ஷுட் பிகம் கிரைஸ்ட். தட் இஸ் யுவர் ஃபைனல் க்ளோரி. இதாங்க கடைசி மாட்சி. நீங்கள் 10 மாடி வீடு கட்டுறீங்களோ, அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்களோ, ஃப்ளாட் வாங்குறீங்களோ, நிலம் வாங்குறீங்களோ, கோடிக்கணக்காக சுத்த சம்பாதிக்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய மாட்சி என்பது நீங்கள் கிறிஸ்துவாக உருமாறுவது தான். அது நீங்கள் அது உள்ளிருந்து வர்ற இயற்கை அடங்காது. இந்த மாதிரி பிரீச்சிங் பண்ற நாங்களும் அடங்க மாட்டோம். ஓகே. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. ஏன்னா நம்மளாலதான், நம்ம தானே கொண்டு போய் வச்சு கொடுத்த எல்லாத்தையும் பிசாசனுடைய கையில். எல்லாம் ஆண்டவருடையதா இருந்தது, இன்னைக்கு பிசாசனுடையதா மாற்றினது யாரு? பாழா போன நான் தான். அப்போ நான் கிறிஸ்துவாக மாறினால் கிறிஸ்துவின் வழியாக அனைத்தையுமே தந்தையான கடவுளுக்கு மீட்டெடுக்க முடியும். புரிஞ்சுதா? கண்டினியூ. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. பாருங்க, படைப்பு அனைத்துமே எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை. எதிர்நோக்கி இருக்கு. அதுக்கும் அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. அப்போ தண்ணீரின் வழியாக அழிவு வராது, நெருப்பின் வழியாக அழிவு வராது, சுனாமி வராது, நிலநடுக்கங்கள் வராது. ஏன்னா இன்னைக்கு இயற்கை மனிதனுடைய பாவத்தால் அழிக்கப்பட்டது, அழிவுக்குரியதா மாறிது. என்னுடைய சுயநலத்தால் நான் பாம்பை டெஸ்ட் பண்ணுறேன், நான் மிசைலை டெஸ்ட் பண்ணுறேன், நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நல்லா வாங்கணும், எனக்கு மொபைல் வேணும், எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், எனக்கு வாஷிங் மிஷின் வேணும். இதனால் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி என்னவாகுது? இயற்கையை நான் அழித்தேன். இயற்கை நீ விடுவிக்கப்பட வேண்டும், அதற்கு நான் மனுஷனாக மாறணும். இது ஏதோ சப்ஜெக்டில் சொல்லுவாங்க, சோஷியாலஜின்னு நினைக்கிறேன், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்வாங்க. டெவலப்மெண்ட் நல்லதாங்க, பட் இட் ஷுட் பி அ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். இன்றைக்கி எல்லா தண்ணியும் உறிஞ்சி இன்றைக்கி நான் இந்த மாதிரி கோலா அது இதுனெல்லாம் செஞ்சுட்டேன்னா நாளைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தண்ணி இல்லாமல் போகுது. எல்லா மரத்தையும் விட்டு நான் இன்றைக்கி பில்டிங் எல்லாம் கட்டும்பொழுது டெவலப்மெண்ட், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கிடையாது. ஏன்? என்னுடைய சுயநலத்தால் நான் இயற்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு இயற்கை விடுதலை தருவதாக ஆசீர்வாதமாக மாறணும்னா இதை பயன்படுத்தும் மனுஷன் ஆசீர்வாதமாக மாறணும். நான் மனுஷனாக மாறணும், நான் இயேசுவாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I should become Jesus. I should have the character of Jesus. கடவுள் மனிதனை கடவுள் எப்படி படைச்சாரு? அவரது உருவிலும் சாயலிலும். சாயல் இருக்குங்க, கடவுளுடைய சாயல் இருக்கு நமக்கு. கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டவனுடைய பெயர் என்ன? நீங்க யார மாதிரி இருக்கிறீங்க? இயேசு மாதிரியா? இதான் இயேசுடைய சாயலா? இப்படிதான் கண்ணாடி போட்டிருப்பாரா? பொட்டு வச்சிருப்பாரா? சாரி போட்டிருப்பாரா? இல்லை. அப்போ நீங்கள் யாரை மாதிரி இருக்கிறீங்க? யாரை மாதிரி இருக்கிறீங்க? சாதாரண ஆன்சர் சொல்லுங்கள், பைபிள் தியோலஜியெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களை பார்த்து யாரை மாதிரி இருக்கு நீங்கள் யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அம்மா மாதிரி, அப்பா மாதிரி. அப்போ நீங்கள் யாரை மாதிரியோ இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு உறவு என்ன? அப்பா பிள்ளை உறவு.
யாரை மாதிரியோ இருக்கிறீங்க. அப்போ கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நீங்கள் யார்? கடவுளுடைய மகன். நீங்கள் தான் மகனாக மகளாக மாறுங்க, கிறிஸ்துவாக மாறுங்கன்னு காலையிலையும் சாயங்காலம் இப்போ தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். விதையை போட்டுட்டாருங்க, ஆனால் அந்த விதை வளரணும். ஜஸ்டிஃபை பண்ணிட்டாருங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய செயலால் ஜஸ்டிஃபை பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காலையில் சொன்ன பிரசங்கத்துக்கும் இப்போ சொல்கிற பிரசங்கத்துக்கும் கனெக்ஷன். விதையை போட்டுட்டாரு, ஆனால் அந்த இனி விதையை தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களை ஞானஸ்தானத்தில் ஏற்புடையவர் ஆக்கிட்டாரு, ஆனால் செயல்களின் வழியாக ஏற்புடையவராக வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? விளங்கிச்சா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, தொடர்ந்து 22. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்று நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்லாமல் முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். கடைசியில் நம்ம என்ன ஆகணும்? கடவுளுடைய பிள்ளையாகணும். நம்மளை பிள்ளையாக மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர்கள் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஸோ யோவான் 1:12 இயேசுவை நம்பும் பொழுது கடவுளுடைய மகனாக மகளாகிய மாறிய நான் தூய ஆவியானவரின் வழி நடத்தலால் கடவுளுடைய மகனாக மகளாக வாழணும். மாறிய நான் வாழணும். I have become the child of God. I have to become the child of God. I have become the child of God without any, நான் எந்த செயலும் செய்யாமல் நம்பிக்கை நிமித்தம் குழந்தையாக இருந்த பொழுதே கடவுளுடைய மகனாக மகளாக மாற்றப்பட்டேன் by my baptism. But through my life, through following the 10 commandments, I am becoming the child of God. இது பைபிள் அழகான ஒரு தியாலஜி சொல்லுவாங்கங்க. இப்போ அந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்னைக்காவது வேறு ஏதாவது பிரசங்கம் சொல்கிறேன். ஆல்ரெடி நாட் எட். ஆல்ரெடி நாட் எட். நான் கடவுளுடைய மகனா? ஆமாம். ஆனால் மகனாக மாறினேனா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் மனுஷனாக பிறந்தேனா? ஆமாம். ஆனால் நான் மனுஷனாக மாறணுமா? இல்லையா? மாறணும். ஆல்ரெடி ஐ எம் அ ஹியூமன், பட் ஐ ஹாவ் டு பிகம் ஹியூமன். புரிஞ்சுதா? ஆல்ரெடி நாட் இட். பிறந்ததால் நான் மனிதன் அல்ல, செயலால் நான் மனிதனாக மாறணும். பிறந்ததால் நீங்கள் கடவுளுடைய மகனா மகளை மட்டுமல்ல, செயலால் மகனா மகளாக மாறணும். யூ ஆர் child of God, but you have to become child of God. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அதனால் விதை தாங்க உங்களில் போடப்பட்டது, வெறும் விதை தான். Christ is born in you as a seed, not as a plant, not as a sapling, not as a tree. அது எப்படி வளரணும்? வேரோடு வளரணும். அது உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. மனிதா, நீ மனிதனாக படைக்கப்பட்டாய். கடவுளுடைய மகனாக மகளாகடமிருந்து மீண்டும் கடவுளிடமிருந்து பிறந்தாய். இனி அப்படி வாழ வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிற இடம் தான் அங்கே மோட்சம். திருமுழுக்கு வாங்கினதுனால நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. நான் ஃபாதராக இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போக மாட்டேன். நான் ஃபாதராக வாழணும். ஆர்டினேஷன் கிடச்சதுனால நான் ஃபாதர். ஆல்ரெடி ஐ எம் அ ஃபாதர் ப்ரீஸ்ட். பட் நான் ப்ரீஸ்டாக வாழ்ந்தாதான் நான் ப்ரீஸ்ட். ஆல்ரெடி ஐ எம் அ ப்ரீஸ்ட், பட் நாட் தட் ஐ எம் அ ப்ரீஸ்ட். ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ ப்ரீஸ்ட் ஐ கேனாட் பி இன் ஹெவன். ஐ ஹவ் டு லிவ் அஸ் அ ப்ரீஸ்ட். ஒரு பிஷப் என் தலைமையில் கை வச்சதுனால நான் ப்ரீஸ்ட் ஆகிட்டேன். ஆனால் நான் ப்ரீஸ்டாக வாழ்ந்தால் தான் எனக்கு மோட்சம். எங்கேயாவது நான் தவறுனேன்னா எனக்கும் நரகம்தான். ஸோ பேப்டிசம் வாங்கினதுனால ஜஸ்ட் பை யோர் ஃபெய்த் யூ ஆர் ஜஸ்டிஃபைட். பட் அது பத்தாது, அது போதாது. சீடு இருக்கிறதுனால நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. அந்த சீடு வேரோட செடியாக மரமாக வளர்ந்து கனி கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க. கனி கொடுப்பவர்களாக நீங்கள் மாற வேண்டும். கனி இல்லைன்னா மோட்சம் கிடையாது.